அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். பிரிந்தவர் கூடினால் கேட்கவும் வேண்டுமோ, அப்படிப்பட்டதொரு நிகழ்ச்சி ஆந்திராவில் நடந்திருக்கிறது. பல வருடங்களுக்கு பிறகு திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடன் ஒரே மேடையில் அமர்ந்து திரு மோடி பரப்புரை. மோடிக்கு அதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு ரொம்ப நாள் எவ்வளவு தரக்குறைவாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசி அவரிடம் வராமலேயே இருந்த சந்திரபாபு நாயுடு தான் கையை சுட்டு கொண்ட பின் உண்மையை உணர்ந்து கொண்டார். அந்த உண்மையை உணர்ந்து கொண்ட முதல் நாள் நிதிஷ்குமார், இரண்டாவது சந்திரபாபு நாயுடு. சில பேருக்கு அது இன்னும் தோணலை, மேபி லேட்டாக வருவாங்களா இருக்கும், வெஸ்டர்ன் சைட்லேருந்து இருக்கிறவங்க. அந்த சமயத்தில் மோடி ஒரு பெரிய ரோட் ஷோ முடிச்சுட்டு கர்நாடகாலேருந்து தெலுங்கானா வரார், தெலுங்கானாலேருந்து ஆந்திர பிரதேஷ் வரார். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், கிட்டத்தட்ட மோடி இந்த வரக்கூடிய அடுத்த 2 மாதங்களுக்குள் வச்சுக்கலாமே 150 ரோட் ஷோ ரேலிஸ் பண்ணுறதா இருக்காரா. 150 ரேலிஸ், அன்இமேஜினபிள். நம்மளால் நினச்சி பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தலைவனை எல்லாரையும் போய் கடைசி தொண்டனை வரைக்கும் ரீச் ஆகணும். 140 கோடி மக்களையும் அந்த தன்னுடைய பரப்புரை ரீச் ஆக வேண்டும். நல்ல நாட்டுக்கு செய்யக்கூடிய நல்லவைகளை அனைத்தும் சென்று சேர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர் மோடி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். அவர் பேச வரல, மேடையில் இருக்கார். மேடையில் இருக்கச்சே தொண்டர்கள் ரொம்ப உற்சாகம். அந்த ஜூம் இருக்குல்ல, லைட்டு மாட்டக்கூடிய இடம், அதில் ஏறி உற்சாகமாக மோடியை வாழ்க வாழ்க, சந்திரபாபு நாயுடு வாழ்க வாழ்கன்னு கத்துறாங்க. ஆனால் இவருக்கு இங்கேருந்து மனம் பதைக்கிறது. அவங்களை இறங்க சொல்லுங்கள் இறங்க சொல்லுங்கன்னு நேராக அந்த உட்கார்ந்துருந்த மேடையிலிருந்து மைக்கிட்ட வந்து அவங்களை இறங்க சொல்லுங்கள் இறங்க சொல்லுங்கள், போலீஸ் என்ன பண்ணுறீங்க போய் பாருங்கள் அப்படின்னு அந்த காணொலி காட்சியை நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. प्लीज नीचे आइए। आप मीडिया वालों ने आपकी फोटो ले ली है, आप नीचे आइए। जो पुलिस के लोग होंगे इन सभी टावर पे जरा केयर करें, इसमें बिजली के तार हैं, अगर कुछ गलत हो गया तो हमारे लिए बहुत पीड़ादायक होगा। அவருடைய மனக்கவலை இந்த இடத்துல வெளிப்படுறது. இது மட்டுமல்ல, அவர் உட்கார்ந்து அமர்ந்து பேசுகிற போது அந்த நாயுடுவனுடைய ஸ்பீச்சு, நாயுடுகாரனுடைய ஸ்பீச்சு எல்லாமே தன்னுடைய சாதனைகளை பற்றியும், இந்த அரசின் சாதனைகளை பற்றியும், 10 ஆண்டு சாதனைகளை பற்றியுமே இருந்தது. யாரையுமே பூர்த்தி, அதாவது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக தரக்குறைவாக பேசாமல், அது மட்டுமல்ல எவ்வளோ ரிஃபைன்டாக இருக்கார் நாயுடுஜி அப்படிங்கிறது பாருங்கள். மோடிக்கு மனப்பூர்த்தியாக நான் வாழ்த்து சொல்கிறேன், மனமுவந்து வரவேற்கிறேன் அவர். அப்படியே தமிழில் சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எவ்வளவு உணர்ந்திருக்கிறார். அந்த மக்களுக்கு திரும்பவும் தான் தேவை அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறார். இந்த மோடியினுடைய ஆட்சி, 10 ஆண்டு ஆட்சி அவரை மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு నాయుడుగారుடைய స్పీచ్ ஒரு ఉదాహరణமாக அமைஞ்சது. పునర్నిర్మాణం చేసుకోవాలి. మోదీజీ గారి నాయకత్వంలో దేశాన్ని ముందుకు తీసుకుపోతే ఎన్డీఏ పాలనలో ఆంధ్రప్రదేశ్ని బాగు చేసుకున్నాం. అందరూ సహకరించమని కోరుతూ మరొకసారి మోదీజీ గారిని మనస్ఫూర్తిగా ధన్యవాదాలు, కృతజ్ఞతలు తెలియజేసుకుంటూ ఈ మీటింగ్కి వచ్చిన మిమ్మల్ని అందరినీ పేరు పేరున అభినందిస్తూ అందరికీ నమస్కారాలు. జై ఆంధ్రప్రదేశ్, జై భారత్, జై హింద్.
அடுத்தது மோடி பேச வர்றார். மோடியினுடைய பேச்சுக்கள் எல்லாமே இந்த டெவலப்மெண்ட் அந்த வளர்ச்சின்னு பேசிச்சு உதாரணம் சொல்கிறார். 2-3 இடங்களில் உள்ள உதாரணம் மத்திய பிரதேஷ், எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷ். டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறத உதாரணமாக சொல்கிறார். டபுள் இன்ஜின் சர்க்கார் எப்படி ஒர்க் பண்ணுறது, அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் மாதிரி இருந்தால் இந்த நாட்டுக்கு எவ்வளோ நல்லது, எவ்வளோ வளர்ச்சி. அது இல்லாமல், ஏன்னா நமக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா கேட்டவங்ககிட்ட வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் லாஸ்ட்டு காணொலியில் பார்த்துருக்கலாம். உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமான வளர்ச்சி, குஜராத்தினுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமான வளர்ச்சி. அடுத்தது மத்திய பிரதேஷனுடைய வளர்ச்சி அதே மாதிரி தான். இதெல்லாமே சத்தீஸ்கர் இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் எவ்வளோ நன்மை, அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி, அந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அப்படியே புட்டு நிறைய உதாரணங்கள் கொடுத்து மோடி பேசியிருக்கார். அதுக்கு அடுத்தது இந்த என்டிஏ சர்க்கார் கடந்த 5 வருடம், அதற்கு முன்னாடி 5 வருடம், 10 வருடங்கள், 5 வருட காலங்களில் எந்த அளவு நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு, நாடு எந்த அளவுக்கு முன்னோக்கி சென்றிருக்கிறது, அதை பற்றி ஒரு விரிவான பேச்சு. அதை பற்றி பேசச்சே ஜல்ஜீவன் திட்டத்தை பற்றி, ஆந்திர பிரதேஷுக்கு கொடுத்திருக்கிறக்கூடிய தொகைகள் கிட்டத்தட்ட ஆந்திர பிரதேஷ் 1 கோடி மக்களுக்கு ஜல்ஜீவன் திட்டத்துக்கு 1 கோடி மக்களுக்கு ஜல்ஜீவன் திட்டம் போய் சேர்ந்திருக்கு. பிஎம் ஆவாஸ் யோஜனா எவ்வளவு தூரம் போய் மக்களை சேர்ந்திருக்கு. ஆயுஷ்மான் பாரத் அந்த திட்டம் கிட்டத்தட்ட பல கோடி மக்களுக்கு அனுசரணையாக இருந்திருக்கு. என்டிஏ அரசுடைய இப்படிப்பட்ட பல திட்டங்கள் எப்படி மக்களை சேர்ந்திருக்கு. चर्चा हो रही है। एनडीए सरकार ने आंध्र प्रदेश में गरीबों को पीएम आवास योजना के करीब 10 लाख घर दिए हैं। यहां पलनाडु में गरीबों को करीब 5000 पक्के घर बनाकर दिए गए हैं। जल जीवन मिशन के तहत आंध्र प्रदेश के करीब 1 करोड़ परिवारों तक नल का कनेक्शन पहुंचा है। आयुष्मान भारत योजना के तहत यहां 1.25 करोड़ से ज्यादा गरीबों ने अपना मुफ्त इलाज कराया है। आज एनडीए सरकार की वजह से यहां पलनाडु के 5 लाख से ज्यादा जरूरतमंदों को मुफ्त राशन भी मिल रहा है। हमारी सरकार किसानों की छोटी छोटी जरूरतों को भी ध्यान रख रही है। ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். ஏன்னா அது என்டிஏ அரசு மட்டுமில்லை, என்டிஆர் அரசு அப்படின்னு. என்டிஆர் ஒரு ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வேஷம் போட்டவர் மட்டுமல்ல, ராமனாக கிருஷ்ணனாக வாழ்ந்தவர். அந்த மாதிரி மக்களுக்கு கிருஷ்ணன் அப்படின்னு ஞாபகம் வரச்சே என்டிஆர் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு என்டிஆரை பல விதங்களில் உதாரணம் காட்டி என்டிஆர்ல திட்டங்கள் இனிமேல் செயல்படுத்துறதுக்கு அடுத்தது இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆகிய சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனார்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி மோடியினுடைய பேச்சு மிக அழகாக அமைந்திருந்த பேச்சு. அதை பற்றி அவருடைய காலங்களில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள், அவரால் நாடு அடைந்த பெருமை, அது மட்டுமல்ல முக்கியமாக இன்னொன்று சொல்கிறார். அங்கே இருந்த பழைய நம்முடைய நரசிம்மராவ் பாரத பிரதமருக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவராக இருந்தவராக இருந்தாலும் அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தது என்டிஏ தான், அதாவது மோடி ஆட்சி தான், பிஜேபி தான் அப்படிங்கிறத. இதனால் நாங்கள் யாரையுமே பாரபட்சம் பார்க்குறதே கிடையாது, எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு. யார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மோடி அரசு, இந்த பிஜேபி அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு இடங்களுக்கு எல்லா விதமான வளர்ச்சி திட்டங்களையும் அளிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கிறிஸ்பாக, அதே சமயத்தில் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் ரொம்ப அருமையாக விளக்கியிருக்கார். அதெல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பார்க்க போகிறீங்க.
பாருங்க. जाने वाले होंगे अगले 5 साल आंध्र प्रदेश में पोर्ट लेड डेवलपमेंट के होंगे, ब्लू इकोनॉमी के विस्तार के होंगे और इसलिए आपको डबल इंजन की सरकार के लिए आंध्र की विधानसभा में और दिल्ली में लोकसभा के लिए वोट करना है. आपको विकसित भारत के लिए वोट करना है. రాబోయే 5 సంవత్సరాల కాలం మనకి చాలా ప్రధానం అని చెప్పి మీరందరూ కూడా గమనించాలి. రాబోయే 5 సంవత్సరాల కాలంలో మీరు గనక ఎన్డీఏకి ఓటు వేసినట్లయితే ఆంధ్ర రాష్ట్రంలో ఇక్కడ కూటమి, కేంద్రంలో కూడా ఎన్డీఏ సర్కార్ కనుక ఉన్నట్లయితే ఇక్కడ మనం అభివృద్ధి చెందే ఆంధ్ర రాష్ట్రానికి తిరిగి మనం పునాది వేసుకుంటాం. రాబోయే 5 సంవత్సరాలు రాష్ట్రంలో ఉన్నటువంటి పేదల కళ్యాణాన్ని, వారి యొక్క సంక్షేమాన్ని ఆకాంక్షించుకునేటువంటి ప్రభుత్వానికి మనం పునాది వేస్తాము. రాబోయే 5 సంవత్సరాల కాలంలో రాష్ట్రంలో ఉన్నటువంటి యువత మరియు మహిళలు వారికి కొత్త అవకాశం ఇచ్చేటువంటి ప్రభుత్వానికి మీరు పునాది వేస్తారు. రాబోయే 5 సంవత్సరాల కాలంలో ఏదైతే అభివృద్ధి చెంది ఆంధ్ర రాష్ట్రానికి మౌలిక వస్తువులు అవసరమో వాటికి మీరు పునాది వేస్తారు. రాబోయే 5 సంవత్సరాల కాలంలో పోర్టులు మాత్రమే కాదు, నీలి విప్లవానికి కూడా మీరు పునాది వేస్తారు. కనుక డబుల్ ఇంజిన్ సర్కార్ అంటే కేంద్రంలో ఎన్డీఏ కూటమి, అదే విధంగా రాష్ట్రంలో కూడా మనం ఎన్డీఏ కూటమిని కనుక గెలిపించుకున్నట్లయితే మీరు అభివృద్ధి చెందే భారతదేశానికి, అభివృద్ధి చెందే ఆంధ్ర రాష్ట్రానికి మీరు ఓటు వేస్తున్నారు అని చెప్పి గమనించండి. साथियों, लोकतंत्र का उत्सव आज से प्रारंभ हुआ है. आप सबसे मेरी रिक्वेस्ट है कि लोकतंत्र के उत्सव का हम स्वागत करें और स्वागत के लिए अपना मोबाइल फोन बाहर निकालिए, अपने मोबाइल फोन का फ्लैश लाइट चालू कीजिए. सब लोग अपने मोबाइल का फ्लैश लाइट चालू करें. మీరందరూ కూడా ఇప్పుడు ప్రజాస్వామ్య వ్యవస్థలో ఒక పండుగ వాతావరణాన్ని మనం ఎలక్షన్ రూపంలో ఎదుర్కోబోతున్నాం. మీరందరూ కూడా మీ మొబైల్ ఫోన్స్ తీయండి, టార్చ్లు వెలిగించండి. जिसके पास भी मोबाइल है फ्लैश लाइट चालू करके आज से लोकतंत्र के उत्सव का स्वागत करें. మీరందరూ టార్చ్లు వెలిగించి அதற்கடுத்து மோடியோடு கூடவே அமர்ந்து மிஸ்டர் பவன் கல்யாண், மோடியினுடைய பக்கத்தில் எக்ஸ் சிஎம்ஆர் வரப்போகிற சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் 3 பேரும் ஒரே மேடையில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர்னு சொல்லிக்கிறாங்க. 10 லட்சம் பேர் லைக் தமிழ்நாட்டில் பல்லடம் எப்படியோ அந்த மாதிரி ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த மாநாடு அமைந்திருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.